சென்னை மாதவரம் அருகே பொதுமக்கள் கட்டிய சிறிய கோவிலை தனிநபர் இரவோடு இரவாக இடித்ததாக கூறப்படும் நிலையில் பொதுமக்களுக்கும் கோவிலை இடித்த நபரின் குடும்பத்தினருக்கும் இடையே நடந்த அடிதடி சம்பவத்தின் வீடியோ வெளியாகி இருக்கிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கார்த்திகேயன். வணக்கம் கார்த்திகேயன், விவரங்கள். பிற்பகல் வணக்கம். சென்னை மாதவரம் இடைமா நகர் மண்ணடி தெருவில் அமைந்துள்ள தேவி கருமாரியம்மன் கோவிலில் 70 வருடங்களுக்கு முன்பாக ஊர் பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து இந்த திருக்கோயிலை கட்டி அதனை பராமரித்து வந்ததாக தெரிகிறது. தற்போது அந்த திருக்கோயிலில் உள்ள இடமானது அதே பகுதியில் வசித்து வரும் தனிகாச்சலம் என்பவருக்கு சொந்தமான இடம் என கூறி அந்த இடத்தினை ஆக்கிரமிப்பு செய்து அந்த கோயிலை அவர் இடித்து அப்புறப்படுத்தியதாக தெரிய வருகிறது. மேலும் இரவோடு இரவாக அந்த கோயிலை இடித்து தள்ளியதாக கூறப்படுகிறது. இதனால் ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கோயிலை மீட்கும் பணியில் ஈடுபட முயன்ற போது தனிநபர் தனிகாச்சலம் குடும்பத்தினருக்கும் ஊர் பொதுமக்களும் இடையே அடிதடி தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனிடையே இடிக்கப்பட்ட கோயிலில் அம்மன் சிலையை வைத்து ஊர் பொதுமக்கள் வழிபாடு செய்ய முற்பட்ட போது அந்த தனிநபர் தனிகாச்சலம் குடும்பத்தினர் வந்து ரகளையில் ஈடுபட்டு பொதுமக்களை தாக்கி, அதாவது கை மற்றும் கம்பு கட்டைகளால் தாக்கி அவர்களை துன்புறுத்தியதாகவும் தெரிகிறது. மேலும் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் ஒரு பரபரப்பு ஏற்படுத்திய நிலையில இது குறித்து சென்னை மாதவரம் பால்பண்ணை காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு பால்பண்ணை காவல் நிலையத்திலிருந்து காவலர்கள் வருகை தந்து தற்போது இரு தரப்பினரிடையே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த திருக்கோயில் கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலமாக இதே பகுதியில் இருந்து வருவதாகவும் அதனை ஒரு பகுதியினர் பராமரித்து வருவதாகவும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துதான் இந்த தனிகாச்சலம் குடும்பத்தினர் அவர்களிடையே வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் தெரிய வருகிறது. இரு தரப்பினரும் மாறி மாறி தாக்கிக் கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் இரு தரப்பினும் மாதவரம் பால்பண்ணை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திகேயன்.